அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சௌந்தரிய லகரியிலிருந்து ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியிலிருந்து 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் அவித்யானாம் என்று துவங்குகிறது. ரொம்ப சுலபமாக இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஆதிசங்கரர் 4 வரியில் முதல் வரியில் அவித்யானாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவித்யானாம் அப்படின்னா இக்னரண்ட், அறியாமையில் உழல்றவங்க, ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது அவித்யானாம். அப்புறம் 2வது லைனில் என்ன பண்ணுவார்னா ஜடானாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஜடம்னு நம்ம வீட்டில் திட்டுறோம், யார் மேலேயே கோவம் வந்தால் சுத்தம் ஜடண்டா நீ என்ன சொன்னாலும் உனக்கெல்லாம் உரைக்காதா அப்படின்லாம் சொல்கிறோம். ஜடானாம் அதாவது என்ன அர்த்தம்னா, நன்மை தீமை ஆராயும் திறன் இல்லாதவனை நம்ம ஜடம்னு சொல்கிறோம். அப்புறம் 3வது வரியில் தரித்ரானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 3வது வரியின் முடிவிலேயே ஜன்ம ஜலதவ், அதாவது ஜென்மன பிறவி, ஜலதவ்னா கடல், பிறவி கடலில் மாட்டி ஜென்ம ஜலதவ் நிமக்னானாம். அப்போ 4 கேட்டகரியாக பிரிக்கிறார் மக்களை 4 கேட்டகரியாக பிரிச்சுட்டு எப்படின்னா, அவித்யானாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அதாவது இக்னரண்ட் பீப்புள். ஜடானாம் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி பிறவி இழப்பாவன், அதனால் 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜன்ம ஜலதவ், பிறவி கடலில் நிமக்னானாம், எல்லாருமே முழுகினவங்க தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த 4 கேட்டகரிக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா, அம்பாளுடைய பாத தூளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதத்துகள். இந்த காரணத்துக்காக தான் என்ன சொல்கிறோம், நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா சாஷ்டாங்கமாக அதாவது ஆண்களுக்கு இந்த முறை இருக்குது, பெண்களுக்கு இந்த முறைன்னு ஒன்று இருக்குது, அதுபடி சாமி கும்பிடணும். அப்போ என்னென்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அரூபமாக நம்மளை சுற்றி முனிவர்கள் ரிஷிகள்லாம் நம்ம எப்படி சாமியை வலம் வரமோ அது மாதிரி அவங்களும் வருவாங்க. அவங்க பாதத்துளி, அந்த தூசு நம்ம மேலே பட்டா கூட நமக்கு புண்ணியம். அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறதே. அதனால் அப்படி அந்த பாதத்தூளியுடைய மகிமையை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம். ஸோ ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவித்யானாம் அந்த ஸ்திமிர மிகிர த்விவீப நகரி. அவித்யானாம் இக்னரண்ட் பீப்புள், அறியாமையில் உழல்றவங்க, ஸ்பிரிச்சுவலி இக்னரண்ட் பீப்புள், அவங்களுக்காக ஒரு வரி சொல்கிறாரு. அம்பாளே, அம்பிகையே, உன்னுடைய பாதத்தூளி அவித்தை குடிக்கொண்டிருக்கும் உள்ளத்தின், அதாவது அந்த திமிர, அந்தன உள்ளம், திமிரன இருள், அகத்து இருளை போக்கும் சூரியனுடைய உதய தீவின் நகரம் போலும். அதுதான் அவித்யானாம். அந்தஸ் அப்படின்னா உள்ள இருக்கிற அகம்னு அர்த்தம். திமிர இருள், மிகிர போக்கும், த்விவீப நகரி சூரியனுடைய உதயத்தீவின் நகரம் போலும் அப்படின்னு ஆரம்பித்து இந்த முதல் வரி முடிவடைகின்றது. இப்போ 4 கேட்டகரி, அவித்யானாம்னு 1, ஜடானாம்னு 2, 3வது தரித்ரானாம்னு 3, 4வது ஜன்ம ஜலதாவ் நிமக்னானாம், அதாவது பிறவி கடலில் முழுகினவங்கன்னு. ஸோ இப்போ இந்த 4 கேட்டகரியும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்படி நம்ம 2வது வரியை பார்க்கலாம். நம்ம இப்போ 2வது வரிக்கு போகலாம். 2வது வரி, அதாவது சௌந்தரிய லகரி 3வது ஸ்லோகம், அதில் 2வது வரி. ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஜடம்ங்கிறது யார்? அவிவேகி. விவேகி, விவேகம் உள்ளவன். போட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆகிடும். அவிவேகி, விவேகம் இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை தீமை ஆராயும் திறன் இல்லாதவன். இது எது சரி எது தப்புன்னு தெரியாது. இப்போ அவனுக்கு இந்த பாதத்தூளி எப்படி பயன்படுதுன்னா, சைதன்யம், சைதன்யம்னா ஆத்ம ஞானம் ஆகிய சைதன்ய ஸ்தபக, ஸ்தபக அப்படின்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தின் பூங்கொத்திலிருந்து பரவி செல்லும் மகரந்தம் போலும், போலன் மாதிரி.
நீங்கள் ஒரு செடிக்கிட்ட நிற்கிறீங்க, அதனுடைய போலனில் அப்படியே அது வந்து வேப்பரைஸ் ஆகி காற்றுல பரவி நம்ம அதனுடைய வாசத்தை உணர்கிறோம். வாக்கிங் போகிறோம், மல்லிகைப்பூ எடுக்கிறோம், உடனடியாக நம்மளை அறியாமலே மூக்கில் வச்சு பார்க்குறோம், ஏன்னா அந்த வாசத்தை உணர்கிறோம். அதில் இதெல்லாம் வரும். அப்போ ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஸ்தபக அப்படின்னா பூங்கொத்து, மகரந்தம் போலன்னு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ருதிஜரி அது மாதிரி. ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தின் பூங்கொத்திலிருந்து பரவி செல்லும் மகரந்தம் போல் இருக்கிறது. எது? பாதத்தூளி. யாருக்கு? நன்மை தீமை ஆராயும் திறனில்லாத ஜடங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2வது வரியை முடிக்க. 3வது வரி எப்படின்னா, தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதவ். தரித்திரானாம், ஏழையாக பிறந்துடுறான்ப்பா, அவனுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, பிறவி ஏழை அவன். அவனுடைய நேரம், பிறந்த நேரம், நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து அப்படியே தான் இருக்குது, அதை மாற்ற முடியாது. அப்போ ஏழையாகவே இருக்கான். தரித்திரானாம், ஏழைகளுக்கு. சிந்தாமணி அப்படின்னா என்னென்னா நினைத்ததை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி சிந்தாமணி குவியலாக எது இருக்குது? பாதத்தூசு. அம்பாளின் பாதத்தூசு வந்து சிந்தாமணி குவியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் 3வது லைன். தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா. அந்த 3வது வரியின் முடிவில் ஜன்ம ஜலதவ்னு ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜன்ம ஜலதவ்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு காத்திருப்போம். அடுத்த வரிக்கு போகலாம். சௌந்தரிய லகரி 3வது ஸ்லோகத்தின் 4ஆம் வரி. ஜன்ம ஜலதவ் நிமக்னானாம். ஜன்ம ஜலதவ் ஜன்மம் பிறவி, ஜலதவ் கடல், ஜன்ம ஜலதவ் நிமக்னானாம் மூழ்கியவங்களுக்கு. தம்ஸ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி. பிறவிக்கடலில் மூழ்கியவர்களுக்கு ஆதி வராகமாய் அவதரித்து பூதேவியை தூக்கிய முராரியின் கோரை பற்கள் போல் எது விளங்குகிறது அப்படின்னா அம்பாளின் பாதத்தோழி. அதான் 4வது வரி. ஜன்ம ஜலதவ் நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி. பிஹெச்ஏ பவதி. பிறவிக்கடலில் மூழ்கியவர்களுக்கு ஆதி வராகமாய் அவதரித்து பூதேவியை தூக்கிய முராரியின் கோரை பற்கள் போல் அம்பிகையுடைய பாதத்தூளி விளங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. அதனால் 4 பாயிண்ட் தான். பாயிண்ட் 1 வந்து அவித்யானாம், பாயிண்ட் 2 வந்து ஜடானாம், பாயிண்ட் 3 வந்து தரித்திரானாம், பாயிண்ட் 4 வந்து ஜன்ம ஜலதவ் நிமக்னானாம். ஒருத்தருக்கும் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். எது? அம்பாளின் பாதத்தூளி. இப்படி ஒரு அருமையான ஸ்லோகம். இது நீங்கள் முதல் தடவை காதில் வாங்க. இதில் வந்து கடுமையான எந்த வார்த்தைகளும் இல்லை, நிறைய பழகின வார்த்தைகள் தான் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த சௌந்தரிய லகரி தொடர்ந்து படிக்க என்னென்னா, சில வார்த்தைகள் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் வர்றதுனால நமக்கு அது ஃபெமிலியராக மாறிடும். அதனால் ஒரு கொஞ்சம் முயற்சியிலேயே வந்து நம்ம இந்த ஸ்லோகங்களை தன்வசப்படுத்தி மனசுக்குள்ளே கொண்டு போகலாம். அப்புறம் நம்மளுடைய மனப்புயல் அடிக்கும் பாருங்களேன், உள்ளுக்குள்ளே ஏதோ தீராத வேதனை, ஏதோ திரும்ப சிந்தனைகள்லாம் வரப்போ அந்த சிந்தனைகளை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த ஸ்லோகங்களை திரும்ப சொல்கிறதுனால பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.